ஸ்விம்மிங் பாருங்க. ஒன்று இதில் ஒன்னொன்னும் அக்குப்ரெஷர் இருக்கு. அப்புறம் வர்மக்கலை கூட இருக்குமா இதில் நிறைய வர்ம பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஷோல்டர் லெவல் வைக்கணும். இது வந்து 3க்கும் எக்ஸசைஸ். இது கண்ணு, இடுப்பு, கை 3. ரைட் காலை ஸ்ட்ரெச் இல்லை, கண் மாத்திரம் அந்த கையிலே இருக்கும். இடுப்புக்கும் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் முட்டி வலிக்கு. ரெண்டு முட்டியும் ஜாயின் ஆகணும். உள்ள கை கொஞ்சம் முட்டி மேல ப்ரெஸ் முட்டி பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து இருக்கு ப்ரொசீஜர் கரெக்டாக செய்யணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திருப்பி கிளாக் வைஸ். ஆக்சுவலாக இது ஸ்டாண்டிங் முடிஞ்சு போச்சு. மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கலாங்களா? நெக்ஸ்ட் மூச்சு பயிற்சி. இது மூச்சு பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். கை எங்க தொப்புள் மேலே கை வைக்கணும். இந்த கை இப்படி வைக்கணும். இந்த செஸ்ட்டில் இது ப்ரெஸ் ஆகிருக்கணும். மூச்சை இழுத்து மூச்சு விடணும் 5 times. 1. நிதானமாக விடணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, டைம் எடுக்கணும். ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதெல்லாம் புரியுதுங்களா? கோல்டு எஃபெக்ட் ஆகாது, இருமல் வராது, லங்ஸ் கிளியராக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இல்லைன்னா தான் எல்லாமே ப்ராப்ளம். 1 2 3 4 5. இப்போ 2 கையும் ரைட் ஹேண்ட் மேலே வரும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். 1 2 3 4 5. பின்னாடி 2மே ஜாயின் ஆகும். இப்படி ஜாயின் ஆகிருக்கு. பின்பக்கம் உட்காந்து. இதுதான் பிராணாயாமத்தில் ஒரு பார்ட். இது சுகாசனத்தில் தான் பண்ணலாம். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இந்த உள்ளங்கை வந்து ஒரு கட்டில் இருக்கணும். ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லைட்டாக. 1 2 3 4 5. பிராணாயாமத்தில் வந்து கபாலபத்தின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? இதை நீங்கள் யூஸ்வலாக பண்ணலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே நல்ல எஃபெக்ட். இந்த கை வந்து முட்டி மேலே வைக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் செய்யணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ செய்யுங்க. 10 times செய்யணும். செஞ்சுட்டு 1 minute டைம். அப்போ 1 minute விட்டுட்டு நம்ம மூச்சு உள்ள மூச்சு எப்படி நடக்குதுன்னு அதே கவனிக்கணும். இப்போ 1 second. 1 உங்கள் இஷ்டம் 20 கூட செய்யலாம், உங்களுடைய இது. ஆனால் செய்கிறப்போ மூலபந்தம் பண்ணோம். அது மூலபந்தம்ன்றது எல்லாருக்கும் தெளிவான தெரியல. அந்த காயகல்ப யோகத்தில் சொல்லி கொடுப்போம். இல்லைனாலும் நான் சொல்கிறேன், பரவாயில்ல. மூலபந்தம் என்னென்னா நம்ம மோஷன் போடுறோங்களா, அதை இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிக்கணும்னா கையில் இல்லை, மனசில். மனசார இழுத்து பிடிச்சிட்டு இந்த கையில் செய்யணும். உடம்பெல்லாம் சேர்க்கலாம் ஆகக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு பிரெயின் பவர் நல்லா இருக்கும். சிரிக்கிறாங்க பின்னாடிலாம் இல்லைங்களா? இந்த நிலைமையில் நீங்கள் இறந்து கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். நாங்கள் அந்த நிலைமையெல்லாம் தாண்டி
வந்துட்டோம். புரியுதுங்களா? அதனால ரொம்ப முக்கியமான பயிற்சி கபாலபதி. நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இது நீங்கள் 3 months செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு போய் நீங்கள் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க, 3 months விட்டு செக் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்கள் இன்னும் கடையிலலாம் போகிறோம் இல்லைங்களா, நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம், பாத்திரம் வாங்குறோம், இதெல்லாம் இல்லாமல் அவங்க ஐஎஸ்ஐ முத்திரை சொல்லுவாங்க இல்லைங்களா. ஐஎஸ்ஐ முத்திரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, புடவை சொல்லுவாங்க, ஒன்றும் ஆகாது. அதனால் அது வீட்டில் வந்து நம்ம 4 வாட்டி 5 வாட்டி தண்ணியில் கூட வருது. ஆனால் நாங்கள் சொல்கிற பயிற்சி முழுக்க 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 எங்களால் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய அனுபவம் எல்லாம் பெற்றது. அதனால சைட் எஃபெக்ட், நோ சைட் எஃபெக்ட். அப்புறம் ப்ளஸ் 100% கேரண்டி பெனிஃபிட்ஸ். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் 90% தைராய்டில் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களாம்மா. அவங்க ஃபஸ்ட்டு கை இது வந்து ராக்கடைல் மாதிரி ஆமை டாட்டாக்ஸ் இல்லைங்களா, இப்படி பார்க்கணும். மறுபடியும் விழும்போது பல்லு சந்தில் மூச்சு விடும். புரியுதுங்களா? புரியுதுன்னா லாஸ்ட்டில் கேட்கல, சரிங்களா? 2 டைம்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி. மூச்சு எடுத்துகிட்டு போனோம், பார்க்கணும், அப்படியே கொண்டு வரும், பல்லு சந்தில் விடும். இதை நீங்கள் தைராய்டு ரெகுலராக நம்பிக்கையாக பக்தியாக செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட். அப்புறம் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் பார்க்கணும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எங்கள் கிளாஸில் சேர்த்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு